வணக்கங்க. உங்களுக்கு கேட்டே பில்லர்ஸ் மேஸ்திரி மணி பேசுகிறேன். நாங்கள் சொன்னபடி வீடை கட்டி கரெக்டாக ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்க மட்டி பார்த்து கலர் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட 1400 ஸ்கொயர் ஃபீட் வருது. இந்த 1400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் கேட்ட ரேட் வந்து, அதாவது பேசும்போது ஸ்டார்டிங்கில் வந்து போன வருஷம் பேசணும், அதாவது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பேசி முடிவு பண்ணி வீடை செய்யறதுக்கு ஓகே பண்ணியாச்சு. இந்த ரேட் வந்து அவங்க வீட்டுக்காரங்க சொன்னது என்ன வந்து 1500 ரூபா சொன்னாங்க. நான் இத்தனை சரடி கட்டணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட 1000 சரடி தான் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். சரி ஓகே, ஏன் அந்த 100 ரூபா குறைச்சிக்கலாம்னு சொல்லி நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து 2 சைடுமே பொது சோறு ஊடல எதுவுமே கிடையாது. அது போக மாடியில் தான் கட்ட போகிறேன். கீழே வந்து ஒரு 350 சரடி தான் எடுத்திருக்கேன். நான் மேலே தான் எடுத்து கட்டுறேன். இது போக நமக்கு கொஞ்சம் கிட்ட வரும்போது அடுத்து ஒரு 400 சரடி எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ கூட ஒரு 100 ரூபாய் குறைச்சி 1300 ரூபா பட்ஜெட்டில் இந்த வீடை செஞ்சு முடிச்சுட்டேன். கம்ப்ளீட்டாக வாங்க மேலே போய் மாடி வந்து அப்படியே ஒன்றா பார்க்கணும். அருமையான இடங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த மலைகள்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் அந்த மலையெல்லாம் காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். கம்ப்ளீட்டாக மேலே ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஓகே, மேலே பார்த்தாச்சு, வாங்க கீழே போகலாம். இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா மட்டி வச்சுட்டு இருக்காங்க. இதில் வேலை முடியல, அதனால தான் முடிஞ்சிருக்கு. வாங்க பார்க்க. கல்லடைக்குறிச்சியில் நம்ம சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்தாரம்மன் கோயிலுக்கு ஏத்தால உள்ளே வரணும். உள்ளே வந்துட்டு அங்கே புளியமரம் சோசியல் வீடு எங்கே இருக்குன்னு கேளுங்க. அங்கே ஒரு பெரிய புளியமரம் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அது பக்கத்தில் தான். அங்கே வந்துட்டு பஞ்சர் கடை பொண்ணுசாமி என்னாச்சு வீடுன்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதான் நம்ம சைட்டு. ஸ்கொயர் ஃபீட்டு 1300 ரூபாய்க்கு எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். போயிடலாம் கிடையாதுங்க. நாங்கள் எப்படி பைசா வாங்கியிருக்கோம் எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே அவங்கள்ட்டையும் இருக்கும். நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த சைடு இருக்க யார் வேணாலும் வந்து பார்த்துக்கலாங்க. ஃபினிஷிங், அதாவது கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிச்சு இருக்கிற வீடை பார்க்கணும். இது அதாவது மேலே 2 வீடாக கட்டியிருக்கோம். இது வந்து சின்னவருக்கு, அது பெரியவருக்கு. வாங்க அந்த விட போய் பார்ப்போம். மட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. அவங்க தான் பண்ணிருக்காங்க. நம்ம வேலை வந்து ஒயிட் வாஷ் பண்ணதோட முடிஞ்சிருச்சு. அதையும் சொல்லியிருந்தோம்னா அந்த ரேட் வந்து செய்ய முடியுமான்னு கேட்டால் நிறைய பேர் முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க போகிறாங்க, அவங்க நம்ம மாதிரி ஒரு ஆளுறாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ரேட்டில் வந்து கண்டிப்பாக முடியாதுப்பா, எப்படி செய்கிறாங்க தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் வந்து முதல்ல எனக்கு லாபங்கிறதே வேண்டாம். எதுக்கு லாபங்கிறதே வேண்டாம், ஒரு நாள் சம்பளம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் வேலை செஞ்சேன். 2வது என்னோட டீம், என்னோட லேபர்ஸ், அதாவது என்னோட அண்ணன் தம்பிங்க எல்லாருமே இந்த வீட்டுக்கு காலத்தில் அனைவருக்குமே நான் வந்து நன்றி இடம் பட்டேன். அதனால் மட்டும்தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் தெரியணும், செய்ய முடியாது சொன்னாங்கல்ல, அவங்க முன்னாடி நாங்கள் செஞ்சு முடிச்சோம் இல்லையா, நல்லபடியாக செஞ்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒப்படைச்சிட்டோம் வீடை. இப்போ இந்த வருஷத்துல வந்து நம்ம பட்ஜெட் கொண்டு வந்திருக்கோம். 1250 கமர்ஷியல், 1250 ப்ரீமியம், 2050 அல்ட்ரா, 2350 லக்ஸரி. இப்படி நான் வந்து 4 கேட்டகரியில் வேலை பிரிச்சிருக்கோம். நீங்கள் எந்த கேட்டகரியில் வேலையை செஞ்சாலுமே, அதாவது 500 சரடி கட்டினா ஒரு சாம்பு ஃப்ரீயாக செஞ்சு வந்துடலாம். இப்போ 800 சரடி கட்டினீங்கன்னா சாம்பு ப்ளஸ் நம்ம செப்டி டேங்க் ஃப்ரீயாக செஞ்சு வந்துடலாம். இப்போ நீங்கள் 1000 ஒரு சரடி எக்ஸ்ட்ரா கட்டினா கூட 100 சரடி சேர்த்து அங்கே நம்ம ஒர்க் பண்ணி தந்துடலாம். இதுதான்
இதுதான் புதுசாக நாங்கள் 2 மூணு வந்துருக்கு. அக்ரிமெண்ட்ல தெளிவாக எழுதணும். எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கிறதுனால போதும். அது போக வேணும் விவரம் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கனெக்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்சால் ஆஃபீஸ் வாங்க. கோபாலசமுத்திரம் 12 பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு, வந்து பாருங்க. ரொம்ப லோ பட்ஜெட், அதாவது நாங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இதான் 4 பட்ஜெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 இதுவுமே 1000 வேலை போகும்போது ஒரு சர்வீஸ் நாங்கள் வந்து 99 சர்வீஸ், அதாவது ஒரு சர்வீஸ் டேட் இருக்கும்போது 2000 எடுக்கும்போது 2 லட்சம் அப்படியே வேலை மாதிரி இல்லை. அப்படிதானே சிறப்பாக, அதாவது எந்த வகை இதுவுமே இல்லாமல் நம்ம நிறைய சொல்லிக்கணும். அதில் வந்து அந்த 2 எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி முடியலன்னா காது போட கேட்டிருக்கேன். இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாரண்டி கொடுக்குறேன். அக்ரிமெண்ட்ல வாரண்டி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது ஒரு சில கண்டிஷன் இருக்கு. நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எதுக்காண்டி நாங்கள் சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இவ்வளோ தூரம் நம்ம வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வீடியோக்கு நினைக்கிறவங்க சொந்த ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்களே கெட்ட நினைச்சா கூட கண்டிப்பாக இந்த கனெக்ட் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை பகிருங்க. முடியும் முடியாதுன்னு சொல்லுங்க. நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. 1300 இந்த வீடு நாங்கள் 1300 எப்படி செஞ்சு மெயின் காரணமே ஒரு சவாலாக செஞ்சோம். கண்டிப்பாக நாங்கள் 1400 செஞ்சுருக்கோம். 1300 எடுத்துருந்தது. 1300 எடுத்து இந்த வீடு வேலை முடிச்சோம்னா அப்போ இவங்க நம்ம இந்த ரேட்டு வேலை கொடுத்து எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது அந்த வேலையை எடுத்து செஞ்சுருக்கோம். ஒரு சேலஞ்சாக